ட்ராஸ்ட்னா என்ன, அதோடைய நன்மைகள் தான் என்ன கொஞ்சம் சொல்லுங்களேன். ஏன்னா நான் லைஃப் முடிச்சிட்டு லைஃப்ல கொஞ்சம் பேசணும் இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி. மெசேஜ் அனுப்புறாங்க, இன்வெஸ்ட்மெண்ட்னா சொல்லுங்க, ரிட்டைர்மெண்ட் நான் செய்யணும், என் பிள்ளைங்களுக்கு காசு சேர்த்து வைக்கணும். சோ இந்த மாதிரி எல்லாம் நிறைய பேர் கேட்கறாங்க, சரிங்களா? சோ அது வந்துட்டு லைஃப்னால அப்படியே கேட்டுட்டு போயிடுறாங்க. இது வந்துட்டு உங்களுக்கு ஒரு வீடியோவா நான் ஏன் போடுறேன்னா, இதை நீங்க சேவ் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ சேவ் பண்ணிக்கிட்டு நீங்க வேணும்ன்றப்ப நீங்க இதை நீங்க மறுபடியும் யூனிட் ட்ரஸ்ட்னா என்னதான் சொல்லுங்களேன், என்னதான் டிஃபரண்ட் பிட்வீன் ஷேர் மார்க்கெட், ஆன்லைன் ட்ரேடிங், இதெல்லாம் என்னங்க? நான் மத்த இதை பத்தி நான் பேச வரல. ஒன்லி யூனிட். உங்களுக்கு கேஷ் இல்லைன்னா நம்மளோட ஒரு ஒரு இதோட பெஸ்ட் திங் என்னன்னா, கையில கேஷ் இல்லாதவங்க இபிஎஃப் இருந்து எடுத்து போடலாம். இது வந்துட்டு மத்த நாட்டுல எல்லாம் இல்ல, நம்ம நாட்டுல இருக்கு. இது ஒரு பெரிய வரப்பிரசாதம் தான் நான் சொல்லுவேன். உங்ககிட்ட இன்வெஸ்ட் பண்ணணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு, அதோட லாபத்தை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு, நம்ம கையில காசு இல்லையான்னு நினைக்கிறவங்க இபிஎஃப்ல இருந்து எடுத்து போடுங்க. இபிஎஃப்ல இருந்து நீங்க தைரியமா எடுத்து போடுங்க. ஏன்னா இது வந்துட்டு கேஷ் வந்துட்டு பேங்க் நிகார செக்யூரிட்டி கமிஷன் FIMM. ஆனா இபிஎஃப் வந்துட்டு இந்த மூணோட சேர்த்து இபிஎஃப் உங்க அக்கௌண்ட் பாத்துக்கும். நீங்க இபிஎஃப்ல நீங்க போய் செக் பண்ணலாம் எவ்வளவு காசு நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்ட்டு. சூப்பரா இருக்கு. இந்த யூனிட் ட்ரான்ஸ் வந்துட்டு ஆன்லைன் எனக்கு செய்ய தெரியலையே, ஆன்லைன்ல போய் எப்படி செய்யறது, காசு போச்சுன்னா எப்படி, ஷேர் மார்க்கெட்ல எப்படி விளையாடுறது, ரிமைசருக்கு எவ்வளவு கொடுக்கணும், ரிமைசர் கண்டுக்காம போயிட்டானா எப்படி, லாஸ் ஆயிடுச்சுன்னா எப்படின்னு நீங்க கவலைப்பட தேவையே இல்லை. நீங்க எனி டைம் நீங்களும் உங்க அக்கௌண்ட் நீங்க பாத்துக்கலாம். எங்களுக்கு நீங்க கால் பண்ணியோ என்னோட அக்கௌண்ட் என்ன ஆச்சு, எவ்வளவு காசு, எவ்வளவு ரிட்டர்ன், இதெல்லாம் நீங்க எங்ககிட்ட இருந்து நீங்க கேட்டுக்கலாம். உங்களுக்கு நிறைய ஸ்பெஷலி என்ன கேட்டீங்கன்னா, என் கஸ்டமருக்கு அவங்க பணம் என்ன ஆகுது, என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க என் பணத்தை அப்படின்னு என் கஸ்டமருக்கு எல்லாம், என்னோட இன்வெஸ்டர் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நான் ரொம்ப இஷ்டப்பட்டு ஆசைப்பட்டு கண்டிப்பா அவங்கள கத்துக்க சொல்லுவேன். இன்வெஸ்ட்மெண்ட் அந்த ஆன்லைன் அவங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு போயிட்டு செக் பண்ண சொல்லுவேன். அவங்களுக்கு நான் கத்து கொடுப்பேன் என்னதுன்னு. நீங்க இபிஎஃப்ல இருந்து காசு எடுத்து போடுறது கூட எத்தனை பெர்சன்டேஜ் இருக்கு, 30%. அதாவது உங்களுடைய அக்கௌண்ட் 1ல இருந்து உங்களுக்கு உங்க வயசுக்கு தகுந்தது எவ்வளவு நீங்க பேலன்ஸ் அங்க வச்சு ஆகணும், அதுல இருந்து நீங்க 30% தான் நீங்க எடுத்து இன்வெஸ்ட் பண்ண முடியும் எவ்ரி 3 months ஒன்ஸ். ஓகே, கேஷ் இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு நீங்க மந்த்லி போடலாம். உங்களுக்கு மந்த்லி எவ்வளவு முடியுமோ நீங்க அவ்வளவு போடலாம். இப்போ வந்துட்டு ரெகுலர் சேவிங் பிளான் ஒன்று இருக்கு. அதாவது நீங்க ஆன்லைன்ல நீங்க வந்துட்டு உங்க ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்களா, மந்த்லி அதை ஆட்டோ டிடாக்ட் பண்ணிக்க 100 வெள்ளியா ஆட்டோ டிடாக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா காசு கிடைக்குதா, நம்பர் அடிக்குதா, இல்ல போனஸ் கிடைக்குதா, எக்ஸ்ட்ரா காசு வந்துட்டு நீங்க தப்பா பண்ணலாம். அதே சமயம் உங்களுக்கு காசு அவசரமா தேவைப்படுதா எடுத்துக்கலாம். சோ இது வந்துட்டு ரொம்ப பிளெக்சிபிளானது. நீங்க வந்துட்டு ஆன்லைன் ட்ரேடிங்ல நீங்க நினைச்சப்ப காசு எடுக்க முடியாது, ஷேர் மார்க்கெட்லயும் நீங்க நினைச்சப்ப காசு எடுக்க முடியாது. அது எப்படி இருக்கு, என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. மார்க்கெட் டிராப் பண்ணிச்சுன்னா என்ன ஆகும்னு உங்களுக்கு தெரியாது, அதை என்ன செய்யறதுன்னு சில பேருக்கு தெரியாது. ஆனா நாங்க வந்துட்டு மார்க்கெட் டிராப் பண்ணிச்சுன்னா உங்க பணத்தை எடுத்து எங்க ஒதுக்கி வைக்கணும், மார்க்கெட் திருப்பி ரிபவுன்ஸ் பண்ணிச்சுன்னா திருப்பி என்ன செய்யணும் அப்படின்னு எங்களுக்கு தெரியும். நாங்க உங்களுக்கு சொல்லியும்